ஸோ 2025ல வந்துட்டு ஆசிஃப் அலி, அபர்ணா மற்றும் பல ஆக்டர்ஸோட நடிப்புல ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட மிராகி அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்கோட ஆட் பண்ணியிருக்காங்க. ஜீது ஜோசப் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் 2 hours 30 minutes கிட்ட வருது. ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்கோட ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்க்க போகிற படம் வந்துட்டு தமிழில் ஆக்டர் அருள்தாஸ், தினேஷ், கலையரசன், ஷபீர் மற்றும் பல ஆக்டர்ஸோட நடிப்பில் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட தண்டகாரன் அப்படின்ற படம். இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் 2 hours 9 minutes கிட்ட வருது. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்துட்டு ஓவர்சீஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மான சிம்பிளி சவுத்தில் வருகின்ற அக்டோபர் 24 அன்னைக்கு ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. அடுத்து பார்க்க போகிற படம் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட் ஆக்ஷன் ட்ராமாவாக எடுக்கப்பட்ட பல்டி அப்படின்ற படம். இந்த படத்தில் செல்வராகவன், ஹரிஹரன், பிரீத்தி மற்றும் பல ஆக்டர்ஸோட நடிப்பில் இந்த படம் வந்துட்டு வெளியே இருக்கு. இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 34 minutes கிட்ட வருது. ஐஎம்டிபி ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 10க்கு 7.6 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஓடிடி வந்துட்டு அமேசான் பிரைம் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. வருகின்ற அக்டோபர் 24 அன்னைக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஃபைனலாக பார்க்க போகிற படம் வந்துட்டு ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட லவ் சாப்டர் 1 அப்படின்ற படம். இந்த படத்துல கல்யாணி பிரியதர்ஷன், சாண்டி, துல்கர் சல்மான், டொவினோ தாமஸ் மற்றும் பல ஆக்டர்ஸோட நடிப்புல இந்த படம் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு. இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 31 minutes கிட்ட வருது. ஐஎம்டிபி ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 10க்கு 8.1 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த படம் வந்துட்டு போன வீக்கெண்டே ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆயிருக்க வேண்டியது. பட் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணல. இந்த வீக்கெண்ட் இந்த படத்தை ஜியோ ஹாட்ஸ்டார்ல எதிர்பார்க்கலாம்.